விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தனது பள்ளி அனுபவத்தை கவிதையாக வாசித்த என் பள்ளியின் மாணவர் லோகநாதனுக்கு நன்றி. அடுத்ததாக தனது கருத்தை பதிவு செய்ய வருகிறார் என் பள்ளியின் மாணவர் திரு சார் ஜவஹர். கல்வி படிப்பதற்கு மிகவும் அடித்தளமாக அமையும் இந்த மேல்நிலை முதல் மற்றும் 2ஆம் ஆண்டு அரட்டைகள் அடிப்பது, உரிய நேரத்தில் நண்பனாக கொள்வது போன்ற எண்ணற்ற நண்பர்களிடம் உள்ளது. கல்வி ஒருவனுக்கு அழிவில்லா செல்வம். இத்தகைய அழிவில்லா செல்வத்தை அளவில்லாமல் வழங்கிய ஆசிரியர்களுக்கு நன்றிகள் பல. வெறும் புத்தகத்தை விட கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் வாழ்விற்கு தேவையான அனைத்து திறமைகளையும் ஒழுக்கங்களையும் பண்புகளையும் கற்றுக் கொடுத்தது இந்நேரத்தில் நம்பிக்கை இருக்கிறது. என் வாழ்க்கையை நாங்கள் அனைத்து வெற்றிகளுக்கும் நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீர்கள். உங்களில் ஒரு மாணவராக இருப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். பாலைவனமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய என் ஆசிரியர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிறேன். இன்பத்தை அருகில் வை, துன்பத்தை தூரமாக வை, நண்பனை அருகில் வை, மனதை பரிசுத்தமாக வை, உடலை தூய்மையாக வை, இலக்கை உறுதியாக வை, வெற்றியை மகிழ வை, தோல்வியை தட்டி வை, வீரத்தை நெஞ்சில் வை, பார்வையை தெளிவில் வை, அகத்தியை நேர்மையில் வை என்பதை கூறி வாழ்த்துக்களுக்கு நன்றி. தனது கருத்து பகிர்வை வழங்கிய மாணவனுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு கலைமகள் தொடக்க பள்ளியின் தாளாளர் திரு MSS மணி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த பிரிவு உபசார விழாவிற்கு வருகை கொண்டிருக்கும் மாணவ செல்வர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களாகிய உங்களுக்கு இது பிரிவு உபசார விழா அல்ல. இந்த விழா பிரிவு உபசார விழா இருந்தாலும் கூட நீங்கள் மேல் படிப்பு, அதாவது 12th முடிச்சு மேல் படிப்பு படிச்சு உங்களுக்குள்ள இன்னும் ஒரு செயின் லிங்க் கணக்க போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, நானும் இதே பள்ளியில படிச்சு 9th 10th முடிச்சு 11th 12th முடிச்சு பாலிடெக்னிக் முடிச்சு BE முடிச்சிருக்கேன். இன்னைக்கும் என் கூட படித்த பாலிடெக்னிக் மாணவர்கள் என்னோட லிங்க்ல இருக்காங்க. என் கூட படித்த இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களும் லிங்க்ல இருக்காங்க. பேசி உரையாடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு குரூப் இருக்கு, பாலிடெக்னிக் ஒரு குரூப் இருக்கு. நான் படித்த 11th 12th சின்னவரம் ஸ்கூலு அங்க படிச்சு 25 வருஷம் காலம் ஆயிடுச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட அங்க போனேன். என் கூட படித்த பையன் ஒரு ஃபுட் ஆஃபீஸரா இருக்காப்புல, அதுக்கும் ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப் ஃபுல்லாமே எங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நீங்க என்னடா இது புரிய ஊட்ட, நீங்க மேல் படிப்பு படிச்சு உங்களுக்குள்ள காலங்கால லிங்க் இருக்கணும். இந்த லிங்க் மாணவர்களுடைய லிங்க் வந்து மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி வந்து நல்ல முறையில ஒழுக்கமா இருந்து நீங்க எல்லாருமே ஒரு இதா இருக்கணும்னு உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய கலைமகள் தொடக்க பள்ளியின் பள்ளி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு எம் வைரமணி துணை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கலைமகள் மேல்நிலைப்பள்ளி பிரிவு வந்திருக்கிறோம். நமது ஒருங்கிமுறை தலைவர், செயலாளர், பள்ளி தாளாளர்கள், பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாக இன்றைக்கு பிரிவு உற்சாகம்னு வச்சிருக்காங்க. நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. அடுத்து நீங்க +2ல நல்ல மார்க் எடுத்தா ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆர்ட்ஸ் கிடைக்கும், இன்ஜினியரிங், மெடிக்கல், எதுனாலும் உங்களுக்கு நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சுதான் இருக்கு. இந்த மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாவோட கஷ்டம், உங்களோட ஆசிரியரோட கஷ்டங்கள் எல்லாமே இருக்கு. அவங்க நல்லா சந்தோஷப்படலாம். நீங்க நல்லா மார்க் எடுக்கணும். நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிற தேர்ற வேலைகள் கொஞ்சம் குறையும். நீங்க மார்க் கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும்.
நிறைய கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த 1 மாச காலத்துக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும், நம்ம படிக்கிறதுக்கு நல்லா பெருமை, அதை விட நீங்க வாழ்க்கையில நல்லபடியா முன்னுக்கு வரலாம். எல்லாரும் டாக்டர் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், பெரிய வரணும். ஆனா எல்லாரும் வந்தாலும் சொந்த தொழில் கண்டிப்பா பண்ணணும். அது உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, வீட்டுல உங்க அப்பா ஒவ்வொரு தொழில் பண்ணுவாங்க. அந்த தொழில் அவங்க படிப்பே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உங்க அப்பா பார்த்த தொழில நீங்க படிச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு நீங்க சொந்த தொழிலை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச வருஷத்துக்கு நீங்க உள்ளூர்லயும் நீங்க 30 பேர் 40 பேர் நீங்க ஓனரா இருக்கலாம், 40 பேர் நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதுக்கு அந்த தலைமை பங்குங்கிறது படிப்பால மட்டும்தான் முடியும். நானும் இந்த பள்ளிகளில் படித்தேன், 8 வரைக்கும் நான் படிக்கணும் இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னால் படிக்க முடியல, எனக்கு படிப்பு வரல. உண்மையிலே எங்க அப்பா தொழிலை கற்றுக்கிட்டேன். நீங்க எங்க அம்மாவில் 30 பேர் இருக்காங்க, நான் படிச்சிருந்தா இன்னும் 100 பேர் நான் வேலை கற்றுருப்பேன். அந்த திறமை உங்களுக்கு வரணும்னு சொல்லி நிர்வாக சார்பாகவும் நமது தாளாளர் உங்களுக்கு வேண்டி எக்ஸ்ட்ரா பண்ணி நேரத்தை கூட்டி 8 மணி வரைக்கும் இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்காண்டி? உங்களுக்காண்டி தான். அதுக்கு நிர்வாகம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு திருப்பி கொடுக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்லா ஸ்கோர் பண்ணி மார்க் எடுத்து நான் சொன்ன விஷயத்த ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு நல்லதா இருந்தா எடுத்துக்கீங்க, நல்லபடியா முன்னுக்கலாம். வாழ்த்துறை வழங்கிய துணை செயலாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு திருத்தங்கள் இந்து நாடக உருவாக்கி முறையின் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு சரவணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருத்தக்கல் இந்து நாடக உறவுமுறை தலைவர், செயலாளர், பொருளாளர், தர்மகர்த்தா மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவருக்கும் என் மாலை இனிய வணக்கம். தம்பி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் பைக்ல போறது, டூ வீலர்ல போறது கொஞ்சம் மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. என்னதான் படிச்சாலும் நம்ம படிச்சா எழுதுக்கு நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். எனக்கே பயமா இருக்கு நீங்க எல்லாம் வர்றதை பார்த்தா. போன வாரத்துல ஒரு பையனை பார்த்தேன், பெரிய காரில் கிட்ட போட்டு வந்தாப்புல, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பையன் தான். என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஆனா சும்மாதான் இருந்துட்டு இருந்தேன், ஒரு பையன் கூட்டு போய் இப்படி காலை விட்டு போட்டாங்க, சங்கடமா இருக்கு. அதனால 4 பேர் போறது, டெபிள்ஸ் போறது எல்லாத்தையும் நீங்க குறைச்சிக்கீங்க. நன்றி. அடுத்ததாக மாணவர்களிடம் நல்லதோர் கவிதையை வாசிக்க வருகிறார் என் பள்ளியின் மாணவர் கா கணேசன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பள்ளி பிரியாவிடை என்பது ஒரு பொற்காலத்தின் விடைபெறுதல். அன்று நாம் அழுது கொண்டே நுழைந்தோம் இப்பள்ளியில் அம்மாவிடமிருந்து பிரிய மனம் இல்லாமல். இன்று அழுது கொண்டே வெளியேறுகிறோம் இந்த கோயிலை விட்டு பிரிய மனம் இல்லாமல். வரிசை மாறாமல் நடந்தோம், வார்த்தை மாறாமல் படித்தோம். தீர்வையில் நாம் செய்த அந்த சிறு சிறு குழுமங்கள் இன்று தீரா நினைவுகளில் பேரலைகளால் மோதி செல்கின்றன. கருப்பலையில் ஆசிரியர் எழுதிய எழுத்துக்களை விட கடைசி பெஞ்சில் நாம் எழுதிய எழுத்துக்களை அதிகம். பென்சிலால் தீர்க்கிய மேதைகள், பெயர்களை செதுக்கிய சுவர்கள், இவையெல்லாம் நாம் விட்டு செல்லும் விலை மதிப்பற்ற வரலாற்று சின்னங்கள். மதிய உணவு இடைவெளிக்காக மணியோசியை எதிர்நோக்கி காத்திருந்தோம். பகிர்ந்த உண்ட உணவில் சுவையை விட நட்பின் இயல்தான் அதிகம். நண்டிக்கும் போதும் தண்டிக்கும் போதும் எதிரியாய் தெரிந்த ஆசிரியர்கள் இன்று எங்களை செதுக்கிய சிற்பிகளாய் காட்சியளிக்கிறார்கள். தவறுகளை திருத்தி தடுமாற்றத்தை போக்கி வாழ்க்கையின் கடலை எதிர்கொள்ள துடுப்புகளை கொடுத்த அறிவின் தெய்வங்களுக்கு தலை வணங்குகிறோம். நட்பு என்பது வெறும் சொல் அல்ல. வெற்றியில் கை கொடுத்தோம், தோல்வியில் தோல் கொடுத்தோம். நாளை நாம் வெவ்வேறு பாதைகளில் பயணிக்கலாம், ஆனால் நமது வேர்கள் இங்கேதான் ஒன்றாக பிணைந்துள்ளன. சிதறி போகும் மேகங்களாய் நாம் இருந்தாலும் நினைவுகளின் மழையாய் மீண்டும் ஒருமுறை சந்திப்போம் என்று கூறி வாய்ப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மாணவர்களிடையே நல்லதொரு கவிதையை வாசித்த என் பள்ளி மாணவனுக்கு நன்றி. அடுத்ததாக மற்றொரு கருத்து பதிவை தங்களிடம் பகிர வருகிறார் என் பள்ளியின் மாணவர் தா விக்னேஷ். இவர் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அனுபவத்தை கூறி நிகழ்கால வாழ்க்கை அனுபவத்தை கூறி தன்னுடைய கருத்து பதிவை நிகழ்த்த வருகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் 10ஆம் வகுப்பு பயின்ற அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் நம் கலைமலர் மேல்நிலைப் பள்ளிக்கும் உள்ள வித்தியாசத்தை கருத்து வாயிலாக இங்கு கூற வந்துள்ளேன். நான் கலைமலர் மேல்நிலைப் பள்ளியில் 2 ஆண்டுகளாக படித்திருக்கிறேன். நான் 10ஆம் வகுப்பு பயின்ற அரசு உயர்நிலைப் பள்ளியில் மிகச்சிறிய மரம், செடி, கொடி போன்ற இயற்கை வளங்கள் மிக சிறியதாகவே உள்ளது. ஆனால் நம் கலைமலர் மேல்நிலைப் பள்ளியில் மரம் ஒவ்வொன்றும் ஒரு வகுப்பறையில் உள்ள அனைவருக்கும் நிழல் தரும் வகையில் அமைந்துள்ளது. பாடம் நடத்தும் வேளையில் மாணவர்கள் வெளியே செல்லாமல் உள்ளேயே இருந்து பாடத்தை கவனித்திருக்கிறார்கள். அதனை கண்டும் நான் மிகவும் ஆர்வமாக இந்த பள்ளியில் சேர்ந்தேன். அந்த பள்ளியில் காலை 8 மணி நேர சிறப்பு வகுப்பு கிடையாது. நம் கலைமலர் மேல்நிலைப் பள்ளியில் காலை 8 மணி சிறப்பு வகுப்பு நடைபெறுவது காலை படிப்பிற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. மேலும் அந்த வகையில் மாணவர்கள் அனைவரின் சார்பில் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் அரசு பொதுத் தேர்வில் அனைவரும் நல்ல மதிப்பெண் பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறோம். காலை நேர படிப்பிற்கு உதவுவதற்கு நம் பள்ளியின் தாளர் அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பழைய பள்ளியில் நான் 9ஆம் வகுப்பு பயிலும் வரை எனக்கு பாடம் எடுக்கும் 5 ஆசிரியர்கள் மட்டும்தான் என்னிடம் நன்றாக பேசுவார்கள். ஆனால் நம் கலைமலர் மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து ஆசிரியர்களும் இந்த 2 ஆண்டுகளிலே என்னிடம் நன்றாக பேசி பழகியுள்ளார்கள். நம் கலைமலர் பள்ளியில் பணிபுரியும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் ஒவ்வொரு மாணவரையும் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் போல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் எனக்கு இந்த பள்ளியை மிகவும் பிடிக்கின்றது. இவ்வளவு நேரம் நான் பேசியதை பொறுமையாக கேட்டு கற்றளித்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அரசு உயர்நிலைப் பள்ளி சார், ஆலமரத்துப்பட்டி. அதோட நல்லா இருக்கும் ஸ்கூலு. ஆமாம் சார். ஓகே. தனது வாழ்க்கை அனுபவத்தையே கருத்து தெளிவாக மாற்றிய மாணவனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக விழாவிற்கு வந்துள்ள மாணவர்களை வாழ்த்தி பேச வருமாறு என் பள்ளியின் பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளரும் சமூக அறிவியல் ஆசிரியருமான திருமதி டி சசிபிரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்மை அழகாக இங்கே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் இயற்கைக்கும் இந்திய அன்னைக்கும் தமிழன்னைக்கும் முதல் வணக்கம். நம் திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கலைமகள் மேல்நிலைப் பள்ளியில் இங்கே அவையிலே வீற்றிருக்கக்கூடிய நாடார் உறவின் முறையின் அத்துணை பிரபலங்களுக்கும் தாளாளர், செயலாளர், பொருளாளர், தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஈர்வால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே மான்குட்டிகள் போல அமர்ந்திருக்கும் இந்த விழாவின் கதாநாயகர்களாக திகழும் மாணவ கண்மணிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேச வரும்போதே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆசிரியர்கள் சைட்ல இருந்தும் கொஞ்சம் கம்மியா பேசிக்கிறீங்களா, மாணவர்கள் சைட்ல இருந்தும் கொஞ்சம் கம்மியா பேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு வேண்டுதல் வந்துச்சு. எப்பொழுது நான் பாடம் எடுக்கும் போதும் சரி, பேசும் போதும் சரி, இறைவன் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ, யாருக்கு என்ன தகவல் கிடைக்க வேண்டுமோ அது உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்தித்தான் எனது உரையை ஆரம்பிப்பேன். அதே போலத்தான் இன்றும் அந்த பொறுப்பை இறைவனிடமே விட்டு விடுகின்றேன். அன்பான மாணவ செல்வங்களே, அருமையான ஒரு அத்தியாயத்தை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். உங்களது முதல் பெற்றோர் தான் உங்களது ஆசிரியர். உங்களது பெற்றோர் தான் உங்களது முதல் ஆசிரியர். அவர்களது கை ஒரு புறம் இருக்க, ஆசிரியர் பெருமக்கள் உங்களது இரண்டாவது பெற்றோர். எங்களது கரம் இன்னொரு புறத்தில் பிடிக்க,
அருமையான இந்த அத்தியாயத்தை கடக்கக்கூடிய காலகட்டத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஒவ்வொரு பருவமுமே பெயர் சொல்லும்படியாக அமைய வேண்டும் என்பது ஒவ்வொருவரின் ஆவலாக இருக்க வேண்டும். உங்களது வாழ்க்கை பயணத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, ஆகா, நம் பள்ளி பருவத்தை என்ன அழகாக முடித்திருக்கின்றோம், கல்லூரி பருவத்தை என்ன அழகாக முடித்திருக்கின்றோம், நம்மளது குடும்ப வாழ்க்கையை எவ்வளவு அழகாக சிறப்பாக செய்திருக்கின்றோம், நம்மளது முதிர் பருவத்தை எப்படி எதிர்நோக்கி இருக்கின்றோம். இது போன்று நம்மளது ஒவ்வொரு அத்தியாயமும் முத்திரை பதிக்கக்கூடிய விஷயங்களாக நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது ஆசை. 6ஆம் வகுப்பிலே அழகாக உங்களை பார்த்த ஞாபகம் தான் இன்றும் இருக்கிறது. 6ஆம் வகுப்பு மாணவர்களாக என்னிடம் சேர்ந்த மாணவர் தான் மாரி ஈஸ்வரன். இப்பொழுது நமக்கு எஸ்பிஎல்லா இருக்காங்க. அந்த பையன் 6ஆம் வகுப்புல ரொம்ப ரொம்ப சுழிச்சேட்டா நல்லா பேசுவான், நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மாணவர் 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய தருவாயில் எவ்வளவு பொறுப்புமிக்க மாணவராக வளர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு முழு காரணம் கலைமகள் மேல்நிலை பள்ளியை தான் கூற வேண்டும். அத்துணை ஆசிரியர் பெருமக்களும் நிர்வாகமும் சேர்ந்து உங்கள் அனைவரையும் ஒரு பட்டை வீட்டப்பட்ட வைரங்களாக ஜொலிக்க வைத்திருக்கிறது. பூபதிராஜ் இந்த 2 மாணவருமே பசுமை படையில் எங்களுக்கே நிறைய தகவல்களை கூறியிருக்கிறார்கள். இன்னொரு மாணவனை நான் சொல்ல வேண்டும் என்றால், இங்கே ராகுல் என்ற ஒரு மாணவர் இருக்கிறாரா என்று தெரியும். இருக்கிறாரா? ராகுல். இந்த மாணவனை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், இந்த பையன் 6ஆம் வகுப்புல என்னுடைய கிளாஸ் முக்கால்வாசி நேரம் அந்த பையன் படுத்தே தான் இருப்பான். உடம்புக்கு அவனுக்கு பையனுக்கு முடியாது. ஆனா அவனது மனம் இருக்கிறதே, அதற்குள்ள பவர் ரொம்ப ஜாஸ்தி. என்ன செயல்பாடு சொன்னாலும் மற்ற மாணவர்கள் முடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த பையன் முடிச்சிருவான். அடிக்கடி படுத்துதான் இருப்பான், உடம்பு சரியில்லாம இருப்பான். ஆனா நல்லா இருக்கிற பையனை முடிக்க மாட்டாங்க, அந்த பையன் முடிச்சிருவான். நான் அவனுக்கு ஸ்பெஷலா நேரமே அவனுக்கு ரொம்ப பாராட்டு கொடுத்துருக்கேன். அவன் நல்லா நீ கை கட்டலாம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரோல் மாடலா அந்த பையன் உட்காந்துருக்கான். இப்ப 12ஆம் வகுப்புலையும் அவ்வளவு அழகா நான் நேற்று தான் கேட்டேன், ராகுல் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பையன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கு உதாரணம் அந்த மாணவர். மனம்ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? இந்த மனசை நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா சத்தியமா கட்டுப்படுத்த முடியாது. மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது நான் நேரடியா உணர்ந்தது. என்னாலே என்னோட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை நான் ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கேன், ஒரு சில மாணவர்களையும் சொல்லியிருக்கேன். திருமண வீட்டுக்கு போறேன், அங்க ஒரு கேம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பெஞ்சு இவ்வளவுதான் இருக்கு. இந்த இடத்துல மேல ஒரு 3D கண்ணாடி போட்டுடுறாங்க. அவங்க செய்ய வேண்டியது, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், இது மேல அப்படியே ஏறி நடந்து அப்படியே இறங்கி போயிடணும், அவ்வளவுதான். இது ஒரு கேமா, இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி என்னுடைய மகள் ஏறுறாங்க. இங்கிட்டு இப்படி ஏறிட்டு என் கையே இப்படி பிடிக்கிறாங்க, இங்கிட்டு பிடிக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல இப்படி ஏறி நடக்கிறதுக்கு ஏன்பா இவ்வளவு திணற அப்படிங்கிறேன். இறங்கி என்னோட மகள் அந்த பயணத்தை வெற்றிகரமா முடிச்சு இறங்கிட்டாப்ல. அடுத்து நான் எப்படியாவது ஏறணும்னு சொல்லிட்டு உள்ள ஏறுறேன். 3D கண்ணாடி போட்டு விட்டாங்க. அந்த பெஞ்ச் மட்டும் தான் தெரியுது. நம்ம மேல நீச்சல் குளத்தெல்லாம் போகும்போது நீளமா ஒரு மேல குதிக்கிறதுக்கு போனேன், அவ்வளவுதான் அந்த பெஞ்சு. அதுல ஏறின உடனே அவ்வளவு உயரத்துல இருக்கேன். மேல பாருங்கிறாங்க, ஹெலிகாப்டர் தெரியுது, அவ்வளவு உயரம் வியூ. கீழே பார்த்தா பல மாடிக்கு மேல நான் இருக்கிற மாதிரி கீழே ஃபுல்லும் பள்ளம், ரொம்ப தூரத்துல குட்டி குட்டி உருவமா தெரியுது. அப்ப எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. பெரிய மண்டபத்துலதான் இருக்கேன், நான் தரையில தான் இருக்கேன், சின்ன பெஞ்சில தான் மிதிச்சிருக்கேன். ஆனா என்னுடைய உடல் நடுங்க ஆரம்பிக்குது. எப்படி காலை வச்சு போறது அப்படின்னு அப்பதான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு. புத்திக்கு தெரியுது இங்கதான் இருக்கு, இப்படி இறங்கி நட அப்படின்னு. ஆனா அந்த மனசுங்கிறது ஒண்ணு இருக்கு, அது நம்மள என்னமா ஆட்டி படைக்குதுன்னு அன்னைக்குதான் பார்த்தேன். நடக்கிறேன் 8 வரைக்கும் வந்துட்டேன். மேல பெரிய ஈகிள் போகுது, ஹெலிகாப்டர் போகுது, அடியில இங்கிட்டு பார்த்தா இப்படி இருக்கு. அவ்வளவுதான் வந்துருச்சு, இந்த கார்னருக்கு வந்தாச்சு. அங்க இறங்க அந்த ஸ்டெப் அவ்வளவுதான். இறங்குங்கன்னு சொல்றாங்க, நான் இறங்கவே இல்லை, ஏன்னா இறங்கவே முடியல. நானும் யோசிச்சு பாக்குறேன், நம்ம அந்த மண்டபத்துலதான் இருக்கோம், எனக்குள்ள வச்சா நம்ம இறங்கிடலாமே அப்படின்னு. ஆனா அந்த மனசு என்னை கேட்க மாட்டேங்குது. அப்பதான் அந்த மனசோட வீரியம் எந்த அளவுக்கு வலிமையானது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன். மனம் இருந்தால் எந்த காரியத்தையுமே விரட்டி போடலாம். அந்த மனமே நம்ம நெகட்டிவா திங்க் பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொன்னா சின்ன விஷயத்த கூட நம்மளால நகட்டவே முடியாதுப்பா. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
அதனால அந்த மனசை வந்து நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் டாக் கொடுத்துக்கோங்க. செல்ஃப் டாக் அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு குறைஞ்சது ஒரு 50 முறையாவது தனக்கு தானே பேசிக்குவான். நேரம் பேசும்போது பாசிட்டிவா யோசிங்க. என்னால முடியும், நான் இந்த இதை பண்ண முடியும், நான் நல்லா ஒரு வெற்றியாளன் ஆவேன், நிறைய மதிப்பெண் வாங்குவேன், இதுல சென்டம் எடுப்பேன், இல்ல நான் இதுல 60% மேல எடுப்பேன் அப்படிங்கறத நீங்களா பண்ணிக்கோங்க. கான்பிடன்ஸ் கட்டாயம் இருக்கணும். கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவனுக்கு இருக்கணும். தன்னம்பிக்கை இல்லாம இங்க யார் இருக்கா? யாரு இருக்காங்களா? எல்லாருமே தன்னம்பிக்கையோட இருக்கீங்க. வெரி குட். அப்போ ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கலாமே நீங்களாம். தன்னம்பிக்கை மிக்க மாணவர்களுக்கு மத்தியில் நம்ம பேசணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அதிகமான மதிப்பெண்கள் அள்ளி கூட்டிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு பெரிய கருப்பின பெண்மணி, அவங்க வந்து ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. அவங்க பேரு ஓப்ரா வின்ஃப்ரே. ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ அப்படிங்கிறது மூலமா ஃபர்ஸ்ட் உமன் பில்லியனர் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க அள்ளி குமிச்சாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, டிவியில தொகுப்பாளராக இருந்தாங்க. தன்னம்பிக்கையை பத்தி நிறைய சொல்லி அந்த ஷோவை நிறைய பார்த்துருக்காங்க. அமெரிக்கால பல லட்சம் பேர் வந்து திருந்தி அதில் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட போய் வாழ்க்கையோட வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க பதில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. வெற்றியோட ரகசியம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதுல என்ன ரகசியம்? வெற்றியில ஒரு ரகசியம் இல்லை. உனக்கு ஒரு உயர்ந்த குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான உழைப்பை தினந்தோறும் கொடுக்கணும், வெறியா கொடுக்கணும். அது மட்டும்தான். இப்ப உங்களுக்கு குறிக்கோள் இருக்குல்லப்பா, என்ன குறிக்கோள் இருக்கு? ஆனுவல நல்லா பப்ளிக்க நல்லா எழுதணும், அதுல நிறைய மார்க் எடுக்கணும், அதுக்காக தினமும் உழைக்கணும். அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எப்படிப்பட்ட செயல்பாடுகளா இருந்தாலும் தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாம் இருக்கு. பெரிய போர் வீரன் கூட சண்டைக்கு போகும்போது கையில கத்தி வச்சிருப்பாங்க, முன்னால கேடயம் இருக்கும், ஆயுதம் இருக்கும், அதோட தான் போய் நிற்க முடியும். அதே மாதிரி நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கீங்க, படிச்சிருவோம்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு கல்வி வேணும்ல, வேணுமா வேண்டாமா? ஒரே ஒரு கல்வி, PQRST. இது நீங்க வந்து இப்ப இல்ல, எப்ப போனாலும் உங்களுடைய லைஃப் லாங்கா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக்க. இந்த கல்வி உங்க கையில இருந்தா அசைக்க முடியாத வெற்றியை பெறலாம். நிறைய IAS படிக்கிறவங்க, IPS எழுதுறவங்க, JEE, நீட் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் இந்த PQRST தான் யூஸ் பண்றாங்க. சாதாரணமா அதை சிம்பிளா சொல்லிடுறேன். ப்ரிவியூ. ஒரு புக்கை எடுத்த உடனே மேலோட்டமா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்குன்னு ரேப்பர் டு ரேப்பர் அதை பார்க்கணும். அதுதான் ப்ரிவியூ. அதாவது பேட் சைட் மாதிரி மேல போனா பருந்துக்கு தெரியும் எங்க பில்டிங் இருக்கு, எங்க காடு இருக்கு, எங்க அதோட இரையான கோழி குஞ்சு இருக்கு அப்படிங்கிறது முதல்ல தெரியும். அது ப்ரிவியூ. ரிவ்யூ. ரெண்டாவது உங்க புக்ல அப்படிதான் நீங்க பார்க்கணும். அட்டையில பள்ளி கல்வித்துறை எம்பளம் இருக்கும், என்ன பொருள் அடக்கம் இருக்கும், உள்ள டாபிக் இருக்கும், கெமிஸ்ட்ரி புக்கோ பிசிக்ஸ் புக்கோ ரேப்பர்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன இருக்குன்னு லேசா ஒரு கிளான்ஸ் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். நீங்க காலேஜ் போனாலும் இதையே பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு பரீட்சைக்கு போகும்போது இப்படியே படிங்க. நான் சொல்றது வந்து நீங்க நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 மாணவர்கள் இதை கேட்டா கூட இந்த டெக்னிக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கொஸ்டினிங். உள்ள என்னென்ன தலைப்பு இருக்கு, என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன கொஸ்டின் நீயா ரைஸ் பண்ணிக்கணும். உனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ண தெரியலன்னா புக் பேக்கு பின்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது ஆர் ஃபார் ரீடிங். உன்னுடைய கேள்விக்கான விடையை நீ தேடணும். உள்ள என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்தோம், என்ன கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது ரீடிங். ப்ரிவியூ, மேலோட்டமா ஃபுல்லும் பார்க்கணும். கொஸ்டினிங், கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம எந்த பதிலும் கிடைக்காது நமக்கு. அந்த விடையை தேடி கண்டுபிடிக்கணும். செல்ஃப் ரிசைட்டல். திருப்பி நீ அதை மனப்பாடம் பண்ணி பார்க்கணும். பச்சை பசேல் புல்வெளி இருக்கு, 100 பேரும் 100 இடத்துல நடக்கிறாங்க தள்ளி, அந்த பாதை உருவாகுமானா உருவாகாது. பச்சை பசேல்னு ஒரு புல்வெளி, ஒரே தடத்துல 100 பேரும் மாத்தி மாத்தி நடக்கிறாங்க, அந்த இடத்துலதான் பாதை உருவாகும். செல்ஃப் ரிசைட்டல் பண்ணும்போது நீ ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி ஒரு இடத்துல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உனக்கு அந்த மெமரியில நல்லா ஸ்டோர் ஆகும். ஒரு அழகாக ஒரு கெமிக்கல் சர்க்குலேஷன் உருவாகும். நல்லா படிக்கலாம். செல்ஃப் ரிசைட்டல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1/2 மணி நேரம் படிச்சுட்டு 5 நிமிஷம் ரீகால் பண்ணிப்பாரு. 1/2 மணி நேரம் படி, 5 நிமிஷம் ரீகால் பண்ணிப்பாரு. அதுக்கடுத்து லாஸ்ட் டெஸ்டிங். டெஸ்ட் அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல வைக்கிற டெஸ்ட் போக உனக்கு தெரியணும் என்ன டெஸ்ட் நம்ம படிச்சோம்ல அப்படின்னு நீயா ஒரு சிம்பிள் டெஸ்ட் வச்சு அதை பண்ணிக்கலாம். இந்த PQRST இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா
உன்னுடைய பாடத்துல நீ தான் கிங். ரிவ்யூ முதல்ல பாத்துறணும், கொஸ்டின் ரைஸ் பண்ண தெரியணும், ஆர்பார் ரீடிங் நல்லா படிக்கணும், செல்ஃப் ரிசைட்டல் திருப்பி 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 சொல்லி பார்க்கணும், 30 நிமிஷம் படிச்சத 5 நிமிஷம் ரீகால் பண்ணணும். அதுக்கடுத்து கடைசியில டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்ல நீ எழுதி பார்த்தத எரர் நோட் ஒன்று போடணும், எதுல பிழை விட்டோம் அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா இந்த கருவியோட நீ முடிச்சுட்டு பப்ளிக்ல போய் உட்கார்ந்தேன்னா கட்டாயம் ஜெயிச்சிருவப்பா. நீ நினைச்ச மார்க்கை விட அதிகமா எடுக்கலாம். ஒவ்வொரு பரீட்சைக்கும் டைமை மட்டும் அலாட் பண்ணிக்கும், எவ்வளவு நேரம் இருக்கு என்ன படிக்கலாம். நல்ல கொஞ்சம் டஃப்பான நேரங்கள்ல ஈஸியா ஃப்ரெண்ட்லி சப்ஜெக்டை படி. ரொம்ப ஒரு மாதிரி லெஷரா இருக்கிற நேரம் உனக்கு சவாலான சப்ஜெக்ட்ஸ், சவாலான கேள்வி பதில்களை படிக்கணும். உள்ளே நிறைய பிரிவுகள் இருக்கு, அந்த மாதிரி படிச்சுட்டீங்க அப்படின்னா அதிகமான மதிப்பெண்களை நீங்க அள்ளி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலம் தான் எல்லாத்துக்கும் நமக்கு மருந்து, மாற்றங்களை உண்டு பண்ணும். இப்ப உங்களை வருங்காலம் உங்களை வரவேற்க காத்திருக்கு. அந்த கால மகள் இப்ப நிறைய, அதாவது பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறத நினைப்பீங்க, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பீங்க, அப்படிலாம் யோசிப்பீங்க இல்லையா? அந்த காலம் உங்களை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி ஒரு 4 வரி. உன்னிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காக ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், மென்மைகமே புது அழகிலே நாளும் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. எங்கள் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் வருங்கால செல்வங்களே, அன்புடன் வாழ்ந்து ஆற்றலை பெருக்கி இன்முகம் கொண்டு பழகி ஈன்றெடுத்தவர்களை பெருமைப்படுத்தி உன்னத குணத்துடன் வளர்ந்து ஊர் போற்றும் காரியங்களை செய்து எண்ணத்தில் தூய்மையை விதைத்து ஏற்றமிக்க வாய்ப்புகளை பெற்று ஐம்புலன்களை அடக்கி ஆண்டு ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி ஓய்வின்றி காலம் உள்ளவரை உழைக்கும் புண்ணியத்தை பெற்று அவுடகம் தேவையற்ற பெருவாழ்வு வாழ்வி அத்தே நம் கலைமகள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் பெருமக்களின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் உங்கள் உடலும் உயிரும் உணர்வும் என்றென்றும் நம் இந்திய மண்ணுக்கே என்ற உறுதியுடன் உங்களது வாழ்க்கை பயணம் இன்றே தொடர மனதார வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன் பசுமையான கருத்துக்கள் மூலம் மாணவர் மனதில் பசுமை பெயரை விளைவித்த என் பள்ளியின் ஆசிரியை திருமதி டி சசிபிரியா MABS அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு கண்டு எல்லாமே வேண்டும் ஒரு பெருந்தெருக்கு அச்சாணி அன்னார் உழைத்து என்ற திருவள்ளுவரின் வாக்கியத்தினங்க கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் அச்சாணி போல விளங்கும் தலைமை ஆசிரியர் திரு ஜே சகாய ஜோசப் ததேவியாஜ் MSc B.Ed அவர்களை அன்புடன் வாழ்த்துரை வழங்க வருமாறு அழைக்கிறேன். ஒழுங்குமுறையின் நிர்வாகக்குழு பெரியோர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் பள்ளியின் தாளாளர், தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர்கள், தர்மகர்த்தா மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய பள்ளி தாளாளர் கேட்டுக்கிற மாதிரி மாணவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தைரியமா வரலாம். முன்னால
உன்னுடைய கருத்துக்கள் நிறைய வச்சிருப்பேன். நான் மாணவர் மனசுல எல்லாம் நிறைய கருத்துக்கள் எழுதி போடுறீங்க. அப்ப மாணவர்களாக உங்களுடைய மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நிறைய பிள்ளைகள் தைரியமா வெளியே வரலாம். யோசிக்கலாம். இப்போ அந்த பெரிய உபச்சார விழாங்கிறது ஒரு பெரிய போரிங்கானதாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும். மாறி மாறி லெக்சர் அடிச்ச மாதிரி அடிச்சிட்டோம். நல்ல மார்க் எடுங்க, நல்ல மார்க் எடுங்க. நீங்க உங்களோட மனசுல இருக்கிறது சொல்லுங்க. ஒரு 2-3 பேர் வாங்க. யாரும் சரி, நீங்களாம் இல்ல சார் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பேர் சொல்லி கூப்பிட்டா யாரு கூப்பிட்டாலும் வரணும், வந்து பேசணும். உங்களுக்கு வந்து பாடம் நடத்திருக்காங்க, ஸ்டாஃபை பத்தி பேசுங்க, உங்க பசங்களை பத்தி பேசுங்க. சும்மா ஒரு 4 லைன் பேசுங்க போதும். நீங்க ரொம்ப நிமிஷங்கள்லாம் பேசணும் அவசியம் கிடையாது. சிம்பிளா உங்களோட கருத்து சொல்லுங்க. ஏன்னா எழுதிட்டு வருது, டைம் வந்து முடிக்கணும், சீக்கிரம் வாங்க. நீங்க வரலைன்னா சார் வந்து பேச சொல்லி கூப்பிடுவாங்க. எத்தனை பேர் கூப்பிடுவாங்க அந்த சாருக்கு தான் தெரியும். சரியா? வரீங்களா? நீங்க வந்துடுறீங்களா? தம்பி நீங்க வரீங்களா? சரி, பரவாயில்லை. நாளைக்கு கூப்பிட்டுமா? நாளைக்கு கூப்பிட்டுமா? மதன்குமார் வாங்க. மதன்குமார் அங்க இருக்கானா? அப்படியா? அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லா ஆசிரியர்களுக்கும் மிக நன்றி. இந்த ஸ்கூல்ல இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எல்லா சார்கிட்டே இருந்தோம், எல்லா டீச்சர்ஸ் இருந்தோம். வரக்கூடிய காலத்துல நான் நல்லா படிப்பேன், தன்னம்பிக்கையோடு செயல்படுவேன். காலேஜ் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேற பார்ப்பேன். ஹரிபிரசாத் வாப்பா. ஓகே. நல்ல கஷ்டமா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு பாடநெறி ஆசிரியர்களுக்கும், எனது நண்பர்களாக இருக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து 8th வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஸ்எம் படத்தில் படித்தேன். இப்போ நான் கலைமன்னர் 9th தான் சேர்ந்தேன். இன்னொரு 4 வருஷம் படிச்சிருக்கேன். 4 வருஷத்துல நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுல என்னுடைய படிப்பும் என்னுடைய அறிவு எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. என்னுடைய எதிர்காலம் அடுத்து மருத்துவர் ஆகணுங்கிறது தான் என்னோட எதிர்காலம். இந்த மாதிரி முடிச்சிடும். நீங்க சேர்ந்துடலாமா? சேர்ந்துடலாமா? எனக்கு பிரச்சனை. அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் கூப்பிட்டு சந்தோஷம் சார். நான் சார் சொல்ற மாதிரி நான் படிப்பாளிலாம் கிடையாது. எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது. 9th நான் 2 வாட்டி மேக்ஸ்ல ஃபெயிலு. ஓப்பனா சொல்றேன், 2 வாட்டி நான் மேக்ஸ்ல ஃபெயிலு.
10th நான் கடைசி தேர்ட் டிவிஷன் வரை என் மார்க் 73. வெறும் 73 தான் என் டோட்டல். அப்போ 420. கடைசி பப்ளிக்ல 3 நாள் எங்க மேக்ஸ் டீச்சர் சொன்னாரு. அவங்க சொன்னதை கேட்டுதான் படித்தேன். ஆனா மேக்ஸ்ல நான் வந்து எதிர்பார்த்த மார்க்கை விட ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. நான் 85 மார்க் எதிர்பார்த்தேன், ஆனா வந்த மார்க் 97. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. என் டோட்டல் அப்ப 460. நான் ஐயாட்ட வந்து கேட்கேன், ஐயா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க அப்படின்றேன். மேக்ஸ்ல மார்க் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்கிறேன் அப்படின்னாரு. ஏன் வேணாயா, நான் மேக்ஸ் எல்லாம் வரமாட்டேங்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறேன் அப்படின்னு. ஆனா படிச்சுடுவ, கஷ்டமா தான் இருக்கும், போய் பாரு அப்படின்னு சொல்லி 5 மார்க்ஸ் கொடுத்தாரு. சரிங்க அப்படின்னு சொல்லி நான் 11th போய் உட்கார்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மேக்ஸ் சார் எனக்கு டெய்லி சார் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எப்ப பார்த்தாலும் நல்லா ஜாலியா பேசுவாரு. ஆனா நான் அவர்கிட்டயுமே மார்க் இருந்தோம் இப்போவே நான் அவ்வளவா ஸ்கோர் பண்ணல. சார் ரொம்ப நம்பிக்கை வச்சுதான் படிங்கிறாரு. என்னதான் கணக்கு செஞ்சு பார்த்தாலும் மார்க் வர மாட்டேங்குது. சார் நான் பப்ளிக்ல கண்டிப்பா மார்க் எடுத்துருவேன் சார். வரைக்கும் எதுவும் இல்லை. எனக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி சார், பாண்டியரசன் சார் எல்லாமே ரொம்ப நல்லா பேசுவாங்க. என்னதாலும் நான் வைரமானிக்கு இருந்தாலும் எனக்கு நல்ல அட்வைஸ் தருவாங்க. அதுக்கடுத்து அப்பா அவட்ட வந்து கோபமா பேசுவேன். ஆனா நான் போய் உட்காந்து யோசிச்சு அதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரம் யோசிப்பேன். நான் இவங்க எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்ச பிறகுதான் புரியும், நம்மளுக்காக நம்ம நல்லது தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புரியாது. எனக்கு நல்லா இருக்கும். அதோட எங்க தமிழாசிரியர் கோதவரையா தான். நான் இந்த அளவுக்கு எழுதி பாக்குறேன்னா, எழுதி இந்த இடத்துல மேடையில் வாசிக்கிறேன்னா அவருக்கு தமிழாசிரியர் தான் காரணம். அதுபோக என் கிளாஸ் சார், பிசிக்ஸ் சார், சிவனாமணி சார். சார் இல்லாம சார் வரலைன்னா ஒரு நாள் அவர்கிட்ட பேசலைன்னா ஒரு மாதிரி இருக்கும். சார் எப்ப பார்த்தாலும் மாடா அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார். பாடம் நடத்தும் போது ஐயா போனியா ஒரு நாள் தான் காலையில முதல் பீரியட்ல இருந்து சாயந்தரம் 6 மணி வரை ஸ்டடி பிசிக்ஸ் 12th வந்ததுல இருந்து ஒரு நாள் 54 கேள்வி கொண்டுட்டாரு. அப்படின்னு எனக்கு தம்பி விட்டு 5 மணிக்கு நிப்பாட்டிக்கிற பாடம் நடத்துறாரு. தம்பி போதும்டா நாங்க பேசணும் அப்படின்ட்டு நோட்டை மூடி வச்சுட்டு நாங்க எல்லாம் படுத்துட்டு அவர் பேசுறாரு. 5 பேரும் மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்கயான்னு. ஆனா அவர் வாழ்க்கைக்கு தேவையான கருத்து வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அதுபோக என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. மணி, பவித்ரன், வசந்த நாராயணன், மேகநாதன் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு சில பிரச்சனையால இந்த இதில் கொஞ்சம் அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டா போச்சு. சாரிதாமணி அது ஏதோ ஒரு கோவில் நடந்துருச்சு. இப்போ என் பிரச்சனை நான் சாரி கேட்கிறேன். அது எனக்கு ஒன்றும் இது இல்லையே. மித்தபடி எதுவும் இல்லை. நல்ல நிர்வாகம் இருக்கு. நாங்கள் தொட்ட ஜோத்துல கண்டிப்பா நல்ல மார்க் இருக்கோம். தம்பி அருமையா பேசினாப்ல. இது மாதிரி உங்களுடைய நிகழ்வுல வந்து பேசினீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும். நேரம் போறது தெரியாது. நாங்களே பேசிக்கிட்டே இருந்துச்சுக்கலாம். அடுத்த பையன் அப்படிங்க திரௌபதி எங்க இருக்கா? திரௌபதி வயா அவன் லோகேஷன் பேசுறானப்பா. வந்துடுறியாப்பா? அவன் அவனை கூட்டுறான். அரே மெதுவா கூட்டுப்பா. மைக் அங்க கொடுத்துருங்க. என்னடா வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் 6ஆம் இருந்து இங்கே படிக்கிறேன். இது 6ஆம் இருந்து 9ஆம் வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். 9ஆம் தான் கொஞ்சம் இதாகி கால் உடஞ்சி காலில் கட்டு போட்டு இப்போ 9ஆம் இருந்து 12ஆம் வரைக்கும் நடக்குது. இப்பயே கட்டு போட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் 10ஆம் நான் காலாண்டு வரைக்கும் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. ஆனால் 10ஆம் காலாண்டுக்கு அப்புறம் வந்து வெறும் 5 மாதம் படித்து எப்படியோ பப்ளிக்ல 420 மார்க் எடுத்துட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால காலாண்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த 11th லீவ்ல காலாண்டு லீவ்ல உடம்பு சரியில்லாம ரொம்ப இதாகி வேலை மேலே தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 11th நல்லா எழுதி 11th 411 மார்க் எடுத்தேன். இப்போ 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன். 12th நல்லா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சு எப்படி 12th நல்லா மார்க் எடுத்துருவேன் நம்பிக்கை இருக்கு.
நல்லா கெட்டன் சாரு சாரு எங்க கிளாஸ் சாரு 10th சாரு எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் சூப்பராக பார்த்துக்கிறாங்க. எங்கள் பாத்ரூம் குடும்பம் எல்லாமே சூப்பராக பார்த்துக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸும். அது மாதிரி சாரு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குது. 12th நல்லா மார்க் எடுத்துவேன். நன்றி. தம்பி, உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு பாராட்டுகள். நீ சிறப்பாக வந்து அந்த நம்ம பொருளாதாரம் சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் தட்டி கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பாராட்டுகள். பேருக்கு இப்படி தாராளம் கொடுப்பாங்க. எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. அதை உடனே கொடுத்துருவோம். வாங்கினோட கொடுத்துருவோம். சரிதானே? கொடுக்குறாங்க இருக்கு. நானும் கூட கொடுப்பேன். டிஸ்ட்ரிக்ட் வந்து புரிய வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா செய்வோம். பயங்கரம் படிக்கட்டும். தம்பி, எல்லாரும் ரொம்ப வாக்குறுதி கொடுத்துட்டே இருக்காங்க. கண்டிப்பா முதல்ல எழுதணும். எல்லாரையும் 10,000 தான் வாங்குறோம். சரியா? வாங்க மாட்டாங்க நம்பிக்கை வாக்குறுதி கொடுக்காங்க. எல்லாருமே சொல்றாங்க உடம்புல மாற்றம் வச்சுக்கோங்க. சரியா? அது வேற ஆளு. கண்டிப்பா நாங்க 3 ரூபாய் கொடுக்குறாங்க. எந்த மாற்றம் கிடையாது. இன்னும் 10 கோடிக்கே இருக்கோம். 27 கொடுப்பாங்க. நீங்க ரிசீவ் பண்ணுவாங்க கொடுப்போம். கண்டிப்பா வேற பூபதிகள் இருக்காங்க. போய் கூப்பிட்டுனேன் ஆக்கானுங்க. ஓடி ஓடி வா வா. கோயில போய் ஓதனை பார்த்தாங்க. வா கோயில் நல்லா ஓடுவாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இதுதான் நம்மளோட கடைசி மீட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம எல்லாம் வெளியில் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே 6ஆப்லேருந்து இப்போ 12th வரை படிச்சிருந்துச்சு. எனக்கு எடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த 12th லைஃப் வந்து ரொம்ப மறக்க முடியாதுன்பாங்க. அதை விட எனக்கு 10th லைஃப் ரொம்ப மறக்க முடியாதது. பண்ணாத சேட்டைகள் இல்லை, செய்யாத கலவரங்கள் இல்லை, அட்டன் பண்ணாத கேள்விகள் இல்லை கூட சொல்லலாம். நான் போன கிளாஸ் அப்படி இருந்துச்சு. ஒரு சிவபக்தர் இருக்காரு. அப்பதான் 10 வருஷத்துக்கு பப்ளிக் ரொம்ப பயமா இருந்துச்சு. என்ன மாதிரி இருக்க போறது இல்லை. இந்த இடத்துல நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னா மனோகரி டீச்சர் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா தமிழ்ல கடைசி அவங்களுக்கு 27வது சென்டம் நினைக்கிறேன். 100 99 98 வரிசை எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்கள அந்த நேரத்தில் ரொம்ப மிஸ் பண்றேன். அது போக இப்ப 12th எனக்கு எடுத்த போதகரையா பாலகணேஷ் சார், மணிகணேஷ் சார், ரவி சார், சுந்தரபாலன் சார், வல்லபன் சார் ரொம்ப நன்றி. எடுத்த மாதிரியே 12th நல்ல மார்க் எடுப்போங்கிற நம்பிக்கையில எல்லாரும் இந்த கொஞ்ச நாள் நல்லா படிக்கும். நன்றி. அதுபோக நமக்கு வேலைங்க நேரத்துல இந்த பேரவளுக்கு அனுமதி கொடுத்த உரைமுறைக்கும் பள்ளி தாளருக்கும் மிக்க நன்றி. சிவானந்தம் புரியங்கம். நான் 1ஆப்லேருந்து 8ஆம் வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 9th இப்போ 12th வரை நேஷனல் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கேன். குடும்பம் கஷ்டப்படுறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஓரளவு தான் படிச்சுட்டு இருக்கேன். இனிமேல் நல்லா படிப்பேன். 12th நல்லா படிக்கிறேன். எவ்வளவு பேசணுமா புரியா மாலை நான் 1ஆப்லேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படிக்கிறேன். 9th வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டு தான் இருந்தேன். நான் 10th 320 கூட எடுத்தது இல்லை. ஃபர்ஸ்ட் லாஸ்டா 450 எடுத்தேன். டெஸ்ட் பப்ளிக்ல +1 +2ல நல்லா படிக்கணும்னு தான் உள்ள வந்தேன். ஆனா எனக்கு அமையல. +1ல 460 எடுத்தேன். 12th ட்ரை பண்றேன் 520 எடுக்கணும்ட்டு. நல்ல காலேஜா சேர்ந்தோம். ஆசை இருக்கு.
ஹோம்ஒர்க் மட்டும் கொடுக்காம இருக்கும் நான் கேட்டேன். ஹோம்ஒர்க் யார் சொல்லணும்? 8 மணி அதான் முடிஞ்சு போச்சு. படிக்கலாம் வச்சு ஹோம்ஒர்க் கொடுக்கல, ஸ்டடி மட்டும் தான் இருக்கு. அப்புறம் என்ன கொடுக்குறாங்க சார். 8 மணிக்கு அது 8 மணிக்கு மேலே போட்டா அதெல்லாம் கம்மி பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா 8 மணிக்கு நீங்க 9 நீங்க தூங்கினா காலைல வர மாட்டேன். அது இல்லைன்னா அது சொல்லிடுவோம். 7 to 8 எழுத மாதிரி சொல்லலாம். நான் ஒரே ஒரு தான் சொல்றேன். இந்த ஒரு மாசம் ஸ்டாஃப் சொல்றது கேட்டுக்கோங்க. யார் சொல்றது கேட்கறாங்க, ஆசிரியர் என்ன சொல்றாலும் கேட்டுக்கோங்க. எனக்கே தெரியாது எவ்வளவு கொடுக்க, அவங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குதோ அவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஒரு மாசம் எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்க அப்படியே ஒப்படைச்சிருங்க ஆசிரியர்கிட்ட. நல்ல மார்க் எடுப்பீங்க. நீ 5 சொல்ல 5 மார்க் எடுப்பேன். சரியா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு. அவங்க முடிவுனாங்க, அவங்க பொருள் விட்டுருங்க மொத்தத்தையும். சரியா? எந்த ஒப்பீனியனும் வேண்டாம். மொத்தத்தையும் உங்க சொல்றதை கேட்டுக்கோங்க. முழுமையா நம்புங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. சரியா? தேங்க்யூ சார். சதீஷ் எங்க இருக்கான்? சதீஷ் சதீஷ் எங்க இருக்கான்? சதீஷ் எங்க? ஓடியா ஓடியா. அவன் சதீஷ். நம்ம கூட படிக்கக்கூடிய பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும். சரியா? என்கரேஜ் பண்ணா ஆரோக்கியம் மேல வந்துடும். அழகா பேசுவோம். வணக்கம். யோசிச்சு நலமா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நன்றி. 12 டீ ஓப்பு டோபி கையை வச்சுப்பா. வளர்த்தாங்க நல்ல மாடான டோபி கலையான பையன். வாயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் சின்ன வயசுல இருந்து படிக்கேன். 9, 10 நிறைய சேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஐயா வருஷம் சொல்லுவாரு, உனக்கு 9 கழிச்சு டிசி கொடுத்துருவேன்டா. 10 வந்தாரு, 10 மட்டும் வந்து சீட்டே கிடையாது அப்படின்னாரு. ஐயா அப்படியே குடுங்க கெஞ்சி கேட்டேன், கொடுக்கவே இல்லை. காசுக்கும் நம்ம கலமை மேல அப்படி காலாறு தூக்கி கிடைச்ச அவங்க பேசி மூலமா லெவல் தோற்றிங்க வந்தேன். 10th கூட 350 மார்க் கூட இருக்காங்க. 349 எடுத்துருந்தேன். லெவல்த் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்போம் நினைச்சேன். கொஞ்சம் வந்து லெவல்த் வந்து 425 மார்க் எடுத்தேன். 12th அதோட 520 500 மார்க் எடுக்கணும்னு நினைச்சு படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குற மாதிரி எங்க ஆசிரியர் எதிர்ப்பு கொடுங்க. நன்றி. நம்ம நிகழ்ச்சி எல்லாத்துலயும் ஆரம்பத்துல பேசுறவங்க இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. அதனால சார் கொஞ்சம் பேசுங்க கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தான் சார் பேசவே இல்லை. அதனால கண்டிப்பா நீங்க சும்மா ஒரு 2 நிமிஷம் ஆகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே.